சங்கீதா வாங்க. சங்கீதாவோட அம்மா வந்திருக்காங்க, நான் கூப்பிடுறேன். சங்கீதா வந்து இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. எம்பிஎஸ் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஈஸ்ட் தாமத்தில் பண்ணுறாங்க. சிறப்பாக படிச்சுட்டு இருக்காங்க. மார்க் ஷீட்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க அம்மா வந்திருக்காங்க. நாங்கள் இங்கே எமர்ஜிங் ஸ்டூடெண்ட் அவார்டுங்கிறது எக்ஸலன்ஸுக்காக மட்டும் கொடுக்குறதில்ல, ஒரு நீட் பேஸ்டு. அவங்களுக்கு நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்ணணும். நல்லா படிக்கிற குழந்தைங்க மேலே படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த மாதிரி குழந்தைகளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஐடென்டிஃபை தான் இப்போ சப்போர்ட் பண்ணுறது. அதனால் வந்து இப்போ டொபனா மேடம் நீங்களும் வாங்க, நீங்கள் வாங்க. அவங்க அம்மா வந்துருக்காங்க, டோபனான்னு பேர். அவங்க வெள்ளாபுரம் ட்ரைனிங்கில் தான் இருக்காங்க. அவங்க குடும்ப சூழ்நிலையெல்லாம் நமக்கு தெரிய வந்தது. ஸோ அவங்க சப்போர்ட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. அந்த குழந்தை நல்லா படிக்கணும், மேலே படிக்கணும்னு ஆசைப்படுறா. அக்கௌண்ட்ஸ் குரூப் தான் இல்லை, +2ல். இப்போ இது வரைக்கும் போன செமிஸ்டர் எக்ஸாம் வரைக்கும் அது மார்க் ஆகுது. 71% வாங்கியிருக்காங்க. பார்த்தேன், இட்ஸ் அ வெரி குட் பர்சன்டேஜ். நான் இல்லைன்னு சொல்லலை. எமர்ஜிங் ஸ்டூடெண்ட்ல நீங்கள் எக்ஸலண்ட்டுக்கு வந்துடணும். எக்ஸலண்ட் நீங்கள் வரணும். அதை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான் இந்த அவார்டு எல்லாம். அதை தவிர முக்கியமான ஒரு இவங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு இருக்கு. ஸோ அவங்க குடும்ப சூழ்நிலையை கருதி அந்த குழந்தை மேலே படிக்கணும்னு ஆசைப்படலாம். நிறைய படிக்கணும்னு எண்ணம் இருக்கு. யாராவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவங்க முடியாது, அவங்க ஏதோ ஒரு டெய்லரிங் பண்ணிட்டு வீட்டில் சமாளிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு சப்போர்ட்லாம் இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு தான் இதை பற்றி ஒரு சிலர்கிட்ட பேசினோம். பேசுறதுக்கு நம்ம உறுப்பினர் ஒருத்தர் அந்த குழந்தை நல்லா படிக்கணும், தொடர்ந்து நல்ல மார்க் வாங்கணும். இப்போ +2ல் நல்ல மார்க் வாங்கினது இல்லாமல் காலேஜில் ஜாயின் பண்ணி 1st, 2nd, 3rd எல்லாவற்றுமே அவங்க நல்லா படிக்கணும். அவன் படிக்கிற குழந்தைக்கு முழு செலவு கல்வி செலவு அவரே ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கார் நம்ம மெம்பர் வந்து. அவர் என்னுடைய மகன் ராகவன். அவர் துபாயில் இருக்காரு. தினேஷோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க இந்த மாதிரி கிளாஸ்மேட்ஸ் அவங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ இந்த மாதிரி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிப்பாரு. அவருக்காக நான் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் முடியாத அவர் செய்கிறாரு பையன். அந்த சந்தோஷம். அதனால் அந்த மெம்பருக்கு நீங்கள் பெருமை சேர்க்கணும். நல்லா படித்து 12th இன்றைக்கி எடுக்கிற மார்க்கு நம்ம வருஷம் நல்லா எடுக்கணும். கரெக்டாக அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கு நீங்கள் அட்மிஷன் டைத்தில் என்ன பணம் கட்டணும்னு சொன்னாலும் அவங்க காலேஜுக்கு பணம் வந்து செய்யணும். புக்ஸுக்கு வேணால் புக்ஸுக்கு நல்லா பணம் வந்து ஓகேயா? அவருக்கு நீங்கள் அஷூரன்ஸ் கொடுக்குறீங்களா? சொல்லியிருக்க மாதிரி ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்போ சங்கீதா அவர்களுக்கு இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினர் தினேஷ் அவர்கள் அந்த குழந்தையை ஹானர் பண்ண